எப்படி நீங்கள் ஒபீஸான்னு கண்டுபிடிக்கிறதுனா ஒரு சின்ன விஷயம், உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டில் நீங்கள் இருக்கீங்களான்னு நீங்கள் பார்க்கணும். anything above 22.9 you are overweight and 25க்கு மேலே போச்சுன்னா you are obese. வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், சாப்பிட்ற அளவை கம்மி பண்ணணும். இது ரெண்டு தான், ஒரு சின்ன பேலன்ஸ் தான். நான் சாப்பிட்ற அளவும் நான் எக்ஸசைஸ் பண்ணுறதும் சரி அளவில் இருக்குது, நான் ஸ்பெண்ட் பண்ணுற கேலரியும் ஈக்குவலாக இருக்குன்னா நீங்கள் வெயிட் இன்க்ரீஸ் பண்ண மாட்டீங்க. ஏன் நீங்கள் ஒபீஸாக இருக்கக்கூடாதுன்னா the risk of diabetes, risk of heart disease, risk of hypertension, all these increases. And முதல் விஷயம் என்ன உங்கள் கைனகாலஜிஸ்ட் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா, வெயிட்டை குறைச்சிட்டு வாமா, நம்ம அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம், முதல்ல மருந்து கொடுத்துடலாமா? நோ, ஃபஸ்ட்டு தெரப்பியே வெயிட் மேனேஜ்மெண்ட் தான். ஏன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணினோம், வெயிட்டை குறைச்சோன்னா உங்களோட ஓவரால் ப்ராசஸ் ஈஸியாக முடிஞ்சிடும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டை மெனி ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் கட் பண்ணிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை கட் பண்ணிங்கன்னா ஐ டெல் யூ, யூ பிகம் ஒபீஸ் பிகாஸ் யோர் கிரேவிங் இன்க்ரீசஸ். நம்ம உடல் பருமன் கூட கூட என்ன ஆகும்னா மெட்டபாலிக் ரேட் கம்மியாகும், நம்மளோட தேவையே குறைஞ்சிரும். அதுக்கு மேலே தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம். நம்ம நினைப்போம் நம்ம கம்மியாக சாப்பிட்றோன்னு. நீங்கள் ஒரு டயட்டிஷியனோட உட்காந்து அனலைஸ் பண்ணாதான் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க, உங்கள் ஹைட்டு வெயிட்டுக்கு இதுதாங்க தேவை, நீங்கள் இந்த அளவுக்கு மேலே சாப்பிட்றீங்கன்னு. நம்மளா அதை யோசித்து பண்ண முடியுமா? Good morning, Namaste. I'm Dr. Daphne, Chief Clinical Dietitian of Apollo Hospitals, Greens Road, Chennai. And I've been associated with the hospital for more than 25 years. So nutrition is my passion. மேம், இப்போ நார்மலாக இப்போ இருக்க சொசைட்டியில் அதிகமாக பேர் எல்லாருமே குண்டா ஒபீஸாக தான் இருக்காங்க. பட் ஏன் ஒபிசிட்டி இப்போ அதிகமாகவே போயிட்டுருக்கு மேம்? ஏன் உடல் பருமன் அதிகமாகிட்டே வருது? ரொம்ப நல்ல கேள்வி ஐஸ்வர்யா. பிகாஸ் ஒபிசிட்டி பார்த்திங்கன்னா குளோபலி இட் இஸ் அ ப்ராப்ளம். சொல்லப்போனால் அது ஒன் ஆஃப் த பேண்டமிக்னே சொல்லலாம். எனார்மஸ் இன்க்ரீஸ். அது எதனாலன்னு பார்த்திங்கன்னா பேசிக்கலி செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். நம்ம ஒரு 2-3 டெக்கேட்ஸ் ப்ரையர் யோசித்து பார்த்தோன்னா எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. நம்ம சைக்கிளில் போவோம், இல்லாட்டி வீட்டில் வேலை செய்கிறதோ பாருங்கள், எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் வி வர் வெரி வெரி இன்வால்வ்டு. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா people are more sedentary. எல்லாத்துக்குமே நமக்கு கேட்ஜெட்ஸ் இருக்குது. அண்ட் மெனி ஆஃப் us யூஸ் பைக்ஸ் or கார். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருச்சு. உக்காந்து பார்க்குற வேலை தான் ஜாஸ்தி. அண்ட் மிஷினை தட்டினா வேலை முடிஞ்சிருது. ஸோ வேர் இஸ் த டைம்? அண்ட் வெரி ஸ்மால் செட் ஆஃப் பீப்புள் டூ லாட் ஆஃப் எக்ஸசைஸ் ஆர் தே ஆர் ஃபிட்னஸ் ஃப்ரீக். ஸோ மற்ற எல்லாரும் பார்த்திங்கன்னா தே ஆர் செடென்ட்ரி. ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? செடென்ட்ரியாக இருக்கனால நம்ம சாப்பாடு குறைக்கிறோமா? அது கிடையாது. அதில் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம். அடிக்வேட் அமௌண்ட் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் ஒரு விஷயம் நான் இங்கே ரெக்கார்ட் பண்ண விரும்புகிறேன். இந்த 10 வருஷத்தில் ரெக்கமெண்டட் டயட்டரி அலவன்ஸ்னு RDAன்னு சொல்லுவாங்க, நம்மளோட தேவை. அதில் பார்த்திங்கன்னா எனர்ஜி ரெக்குவயர்மெண்ட் டிராஸ்டிக்காக கம்மியாக இருக்குது இந்தியன்ஸ்க்கு. ஆனால் நம்ம மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோமா சாப்பிட்ற முறையில்? கிடையாது. நம்ம இன்னும் பழைய மாதிரியே தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம வேலை கம்மியாக செய்கிறோம். தட் மீன்ஸ் யூ ஆர் செடென்ட்ரின்னா அரவுண்ட் 1500-1600 கேலரி நமக்கு போதும். ஆனால் ஜென்ரலாக நம்ம பார்த்தோன்னா அட்லீஸ்ட் 2000 கேலரியாவது நம்ம சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்மளோட இன்டேக் கூடிக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, வருஷத்துக்கு மினிமம் 10 பவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் இஸ் வை த பர்சன்டேஜ் ஆஃப் ஒபிசிட்டி இஸ் இன்க்ரீஸிங். இது ஒன்று தான் ரீசனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பலவிதமான காரணங்கள் இருக்கலாம். ஒன்று இந்த செடென்ட்ரி லைஃப், அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ். நிறைய பேருக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்கும், ஹார்மோனல் கரெக்ஷன்ஸில் இருப்பாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இல்லை மெடிகேஷன்ஸ், ஸ்டிராய்டல் தெரப்பி, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது they tend to put on weight. அண்ட் விமனுக்கு பார்த்திங்கன்னா போஸ்ட் மெனோபாஸ் ஈஸ்ட்ரோஜன் லெவல் கம்மி ஆகும்போது they put on weight, especially abdominal obesity in elderly people are more.
இப்போ ஒபிசிட்டின்னு சொல்ல போறது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஓகே நம்ம ஒபிஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பயங்கர ஹெல்தியா இருக்கேன், நான் வந்து குண்டால ஹெல்தியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால வந்து நான் ஒபிஸ்லாம் இல்லை அப்படின்னு யாராச்சும் ஒபிஸ் அப்படின்னு சொன்னாலுமே வந்து நான் ஒபிஸ்லாம் கிடையாது, நான் நல்ல ஹெல்தியா சாப்பிட்டு வளர்ந்த பொண்ணு, அதனால நான் நல்லா தான் சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து பின்விளைவா என்ன மாதிரி எஃபெக்ட்லாம் நம்மளுக்கு பாடியில் கொடுக்கும் மேம்? ஐஸ்வர்யா, உன் கேள்வியே ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி தான் எல்லோரும் பேசுவாங்க. ஏன்னா நான் ஹெல்த்தியாக இருக்கேன், நல்லா சாப்பிட்ற பிள்ளை, நான் சின்னதுலேருந்தே அப்படி தான் அப்படின்றது இது காமன் டெர்மினாலஜி கலோக்கியலாக பீப்புள் பேசுகிறது. ஒரு சயின்டிஃபிக்காக இல்லை எப்படி நீங்கள் ஒபீஸான்னு கண்டுபிடிக்கிறதுனா ஒரு சின்ன விஷயம், உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டில் நீங்கள் இருக்கீங்களான்னு நீங்கள் பார்க்கணும். weight in centimeters by height in meters squared. இதை வச்சு தான் நம்ம வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் கண்டுபிடிப்போம், பிஎம்ஐன்னு சொல்லுவோம். நீங்கள் எல்லாருக்கும் கூகுள் இருக்குது, ஒரு கூகுள் தட்டி பாருங்கள் பிஎம்ஐ என்ன அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிக்கோங்க. அண்ட் ஒரு விஷயம் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், நம்ம வேர்ல்டு வைட் ஸ்டாண்டர்ட் ஃபார் பிஎம்ஐ அண்ட் ஏஷியன் ஸ்டாண்டர்ட் வந்து டிஃப்ரெண்ட். நம்மளாம் வந்து ஏஷியன் இண்டியன்ஸ், அப்போ நம்மளோட பிஎம்ஐ கட் ஆஃப் வந்து வேறு. அது வந்து நல்ல ஹெல்தி வெயிட்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 22.9 இருக்கணும். எனிதிங் அபவ் 22.9 யூஆர் ஓவர் வெயிட், அண்ட் 25க்கு மேலே போச்சுன்னா யூஆர் ஒபீஸ். குளோபல் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 30க்கு மேலே போனால் தான் ஒபீஸ். ஸோ எவ்வளோ ஒரு வித்தியாசம் பாருங்கள். நம்ம வந்து ஃபாரின் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே நம்மளை கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ ஹெல்த்தியாக இருக்கீங்க, வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா it is so important that you take care of yourself. வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், சாப்பிட்ற அளவை கம்மி பண்ணணும். இது ரெண்டு தான், ஒரு சின்ன பேலன்ஸ் தான். உள்ளே போகிற சாப்பாட்டு எனர்ஜியை ஹவு வி டேக் இட் அவுட், அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. நான் சாப்பிட்ற அளவும் நான் எக்ஸசைஸ் பண்ணுறதும் சரி அளவில் இருக்குது, நான் ஸ்பெண்ட் பண்ணுற கேலரியும் ஈக்குவலாக இருக்குன்னா நீங்கள் வெயிட் இன்க்ரீஸ் பண்ண மாட்டீங்க. தட்ஸ் கிவன். நம்ம சாப்பிட்ற அளவு கூடுதலாகவும் எக்ஸசைஸ் ஒரு ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் உட்காந்தே தான் இருப்பேன், படுத்தே தான் இருப்பேன், அப்படி இருக்கவங்களா இருந்தால் கண்டிப்பாக வெயிட்டு கூடும். அண்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம், ஹார்மோன்ஸாக இருக்கலாம், மெடிகேஷன்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு டயட்டிஷனை பார்த்து ஒரு டயட் பிளான் வாங்கி நம்ம எப்படி உடம்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுன்னு நீங்கள் கண்டிப்பாக அந்த ப்ராசஸை தொடங்கணும். ஜென்ரலாக நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது யங்கர் ஏஜில் ஈஸியாக இருக்கலாம். ஆஸ் யூ கெட் ஓல்டர் ஏன் நீங்கள் ஒபீஸாக இருக்கக்கூடாதுன்னா த ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ், ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ், ரிஸ்க் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன், ஆல் தீஸ் இன்க்ரீசஸ். அண்ட் யங் கேர்ள்ஸுக்கு என்ன ப்ராப்ளம் வரலாம்? பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ், தட்ஸ் வெரி காமன். இப்போ பார்த்தீங்கன்னா வர முக்கால்வாசி யங் அடல்ட்ஸ் ஆர் யங் லேடீஸ், மேரேஜபிள் ஏஜில் இருக்க லேடீஸ்க்கு எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. தட் ரிலேட்ஸ் டு செடென்ட்ரி லைஃப், ஒபிசிட்டி. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டண்ட் தட் வி ஆர் காஷியஸ் அபவுட் இட். அண்ட் இப்போ உமனை பொறுத்த வரைக்கும் ப்ரெக்னென்சிக்கு வந்து இந்த ஒபிஸ் இருக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து நிறைய பெண்கள் வந்து இப்போ குண்டா ஆயிடுறாங்க. ஸோ ப்ரெக்னென்சிக்கு வந்து பார்த்தா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து சொல்லுது. உங்கள்கிட்ட வர அதாவது பேஷண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸோட வராங்களா மேம்? எத்தனை பர்சன்டேஜ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒபிஸ்னால? ரொம்ப அருமையான கேள்வி இது. ஏன்னா இந்த பர்சன்டேஜ், தட் இஸ் நான் இப்போ தான் சொன்னேன் பிசிஓடி, தட் இஸ் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ், அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கவங்களுக்கு மேரேஜ் ஆனப்புறம் இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வர பர்சன்டேஜ் இஸ் வெரி ஹை. அண்ட் முதல் விஷயம் என்ன உங்கள் கைனகாலஜிஸ்ட் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா, வெயிட்டை குறைச்சிட்டு வாமா, நம்ம அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம், முதல்ல மருந்து கொடுத்துடலாமா? நோ, ஃபஸ்ட்டு தெரப்பியே வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் தான். ஏன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணினோம், வெயிட்டை குறைச்சோன்னா உங்களை ஓவரால் ப்ராசஸ் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். your fertility really becomes better. ஸோ எல்லாத்துக்குமே மருந்து சாப்பிட்டு தான் கரெக்ட் பண்ணோன்னா இட் இஸ் அ டாஸ்க். பிகாஸ் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் கீ ஸ்டெப் இன் மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ் கண்டிஷன்ஸ். ஒன் ஆஃப் இட் நீங்கள் பேசுகிற அந்த இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்லேயும் ஃபஸ்ட் திங் வெயிட் மேனேஜ்மெண்ட் தான். வெயிட்டை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணலான்னா, கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்ஸை கம்மி பண்ணணும், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்,
அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் யூ ஷுட் ஹாவ் அடிக்வெட்லி. தட்ஸ் பிகாஸ் அதில் வந்து ஃபைபர், நார் சத்து நிறையா. கார்போஹைட்ரேட்னு நம்ம பேசணுன்னா என்ன, நம்ம பேசிக்காக சாப்பிட்ற சாப்பாடு தான். அது சாதமாக இருக்கலாம், கோதுமையாக இருக்கலாம், ராகியாக இருக்கலாம். மில்லட்ஸ் சாப்பிட்றது தான் ரொம்ப அட்வான்டேஜ்னு இப்போ பேசப்படுது. ஆனால் அதையும் நீங்கள் அளவாக தான் சாப்பிடணும். அதை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. உடல் பருமன் அப்படின்னு பேசினாலே போர்ஷன் கண்ட்ரோல் ஸ்டாண்ட்ஸ் ஃபஸ்ட். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்றோம், அளவை குறைச்சி சாப்பிட்றோம், நம்ம தேவைக்கு கம்மியாக சாப்பிட்றோம், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் குறைச்சி சாப்பிட்ணும்? அப்போ தான் உங்கள் உடம்புல இருக்க கொழுப்பு சத்து கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். உங்கள் உடம்புல இருக்க கொழுப்பு சத்து குறைய தான் உங்கள் வெயிட்டு கம்மியாகும். ஸோ பேசிக் போர்ஷன் கண்ட்ரோலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அடிக்வெட் ப்ரோட்டீன் இஸ் இம்பார்ட்டண்ட். ஒரு இம்பார்ட்டண்ட் காம்பனண்ட் இதில் என்னென்னா, வெயிட் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு உடம்பில் வந்து ஃபேட் கண்டென்ட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும், மசில் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். ஸோ வெயிட்டை நம்ம குறைக்கணும்னா கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட்டை கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் சத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் உங்கள் மசில்ஸை வந்து நீங்கள் ப்ரிசர்வ் பண்ண முடியும். அண்ட் நார் சத்து எதுக்கு நிறையா சாப்பிட சொல்கிறோன்னா, பசி தாங்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா யூ கேன் பி ஸ்டார்வ்ட் இல்லைங்களா, பட்னியாகவே போட்டாங்க, என்ன இது ஒன்றுமே கொடுக்கல அப்படின்ற ஃபீல் வந்துடக்கூடாது. ஸோ உங்கள் பாதி பிளேட்டில் காய்கறி இருக்கணும், ஒரு குவார்ட்டரில் உங்கள் பேசிக் சீரியல் இருக்கணும், ஒரு குவார்ட்டர் ஆஃப் த பிளேட்டில் ப்ரோட்டீன் இருக்கணும். இதுதான் உங்களோட ப்ரொப்போர்ஷன். பிளேட் வந்து தாலி பிளேட்டாக இருக்கலாமா, நல்ல ஒரு பெரிய சைஸ் பிளேட்டில் சாப்பிட்லாமா? நோ, 9 inch பிளேட் தான் அட்வைசபிள். அப்போ தான் உங்களோட போர்ஷன் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கும். நீங்கள் போர்ஷன் கண்ட்ரோல்லுமே நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இல்லை, நான் வந்து ஒரு நேரத்தோட சாப்பாடை கட் பண்ணிடணும், மதியானம் வந்து நம்ம ரைஸ் சாப்பிடுவோம், ஸோ ரைஸை கட் பண்ணால் நம்ம ஃபேட்டே வந்து ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணிடுறாங்க. ஒன் டேக்கு ஒரு 2 டைம் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே கட் பண்ணிடுறாங்க. அது எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும்? ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது 3 டைமும் சாப்பிடணும், பட் ஆனால் அளவாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து நைட்டு சாப்பிடவே வேண்டாம், நைட்டு வந்து நீங்கள் சாப்பிடாமே தூங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட அட்வைசபிள் எப்படி? 3 நேரமும் சாப்பிடணுமா, எந்த மாதிரி சாப்பிடணும், எந்த மாதிரி போர்ஷன்ல சாப்பிடணும்னு நீங்க சொல்றீங்க? தட்ஸ் வெரி ப்ராக்டிக்கல் கொஸ்டின் ஐஸ்வர்யா. பிகாஸ் இந்த மாதிரி நிறைய தியரிஸ் இருக்குது. ஏன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 2 வேளை சாப்பிட்டா போதும். ஏன்னா அந்த விண்டோ பீரியடை குறைச்சிருவாங்க. அப்படின்னா காலையில் ஒரு 10-11 மணிக்கு தொடங்குங்க, சாயந்தரம் வந்து 5-6 மணி இருட்டுறதுக்குள்ளே முடிச்சிருங்க. இன்னும் 8 மணி நேரம் நீங்கள் சாப்பிடுங்க, 16 மணி நேரம் பட்னியாக இருங்க. அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த 8 மணி நேரத்தில் நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்டுக்கோங்கன்றுவாங்க. அது கரெக்டாக? அது தப்பு. ஏன்னா அந்த 8 மணி நேரத்தில் நீங்கள் ஃபுல்லாக ஜங்க் ஃபுட் தான் சாப்பிட்றீங்க, வெறும் ஹை கேலரி ஃபுட் தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் டு யுவர் சிஸ்டம்? வெயிட்டு குறையிறது, பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வரலாம், பிளட் ப்ரெஷர் கூடலாம். பிகாஸ் ஒவ்வொரு காம்பனண்ட் ஆஃப் த டயட்டும் இம்பார்ட்டண்ட். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஐ வுட் அட்வைஸ் 3 வேளை கண்டிப்பாக சாப்பிடுங்க, ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ தட் யுவர் சுகர் லெவல்ஸ் ஆர் வெல் மெயின்டைன்ட். ஒரு பயங்கர ஹைக் அண்ட் பயங்கர லோவர் சுகர் இருக்கக்கூடாது. இட் ஹேஸ் டு பி இன் பிளாட்டோ. பிகாஸ் உடல் பருமன்னு பார்க்கும்போது நிறைய டயபெட்டிக்ஸ் ஆர் ஆல்சோ ஒபீஸ். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணலாமா? நீங்கள் 2 வேளை சாப்பிட்டுக்கோங்க, ஒரு வேளை நீங்கள் வந்து சாதமே சாப்பிடாதீங்க அப்படிலாம் சொல்லலாமா? அது கண்டிப்பாக சொல்லக்கூடாது. பிகாஸ் கார்போஹைட்ரேட் போர்ஷனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் இட் ஹேஸ் டு பி ஸ்ப்ளிட் த்ரூ அவுட் த டே. இல்லாட்டி இப்படி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் உங்கள் சுகர். அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கக்கூடாது. இட் ஹேஸ் டு பி இன் அ பிளாட்டூன்னு சொல்லுவோம். ஒரு சரி விகிதமாக அப்படியே இருக்கணும். அது ரொம்ப அவசியம். அப்போ அதுக்காகவே நீங்கள் 3 வேளை ஸ்ப்ளிட் பண்ணி தான் சாப்பிடணும், வித் 2 ஸ்மால் ஸ்நாக்ஸ் இன் பிட்வீன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டை மெனி ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் கட் பண்ணிட்டுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை கட் பண்ணிங்கன்னா ஐ டெல் யூ பிகம் ஒபீஸ் பிகாஸ் யோர் கிரேவிங் இன்க்ரீசஸ். நான் ஒரு மீல் தான் டோட்டலாக கட் பண்ணிட்டேனே, பாக்கி 2 மீல் நல்லா சாப்பிடலாமா கேட்டிங்கன்னா அப்சல்யூட் நோ. பிகாஸ் ஓவரால் உங்களோட கேலரி கவுண்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். நீங்கள் மொத்தமாக பிரேக்ஃபாஸ்ட்டை நிறுத்திட்டு லஞ்சில் சாப்பிட்டு பாருங்கள், யூ வில் ஈட் டபுள். பிகாஸ் யூ ஆர் ஸ்டார்வ்ட், யூ ஆர் ஸோ டயர்ட். என்ன கிடைச்சாலும் நம்மளால் சாப்பிட முடியும், அந்த மாதிரி ஆகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி வேகான டெசிஷன்ஸ்லாம் எடுக்காதீங்க. யாரோ ஒருத்தருக்கு ஒர்க் ஆகிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஒர்க் பண்ணாது. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ keep in touch with a clinician and a dietitian
டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிஸ்டம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உங்கள் உடம்புக்கு என்ன தேவைன்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ டீன் கேர்ள்ஸுமே எடுத்துக்கிட்டா அவங்க வந்து சாப்பிடவே இல்லைப்பா, ஆனால் நான் வந்து ரொம்ப ஒபீஸாகவே போயிட்டுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எதனால மேம் அவங்க ஒபீஸாக போயிட்டுருக்காங்க சாப்பிடாமையே? சாப்பிட்றதே இல்லைன்னு சொல்கிறது வந்து ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். எந்த அளவில் அவங்க சாப்பிட்றாங்கன்றத யோசிக்கணும். பட் தெர் ஆர் சில்ட்ரன் ஹூ ஈட் வெரி லெஸ். அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ் பார்க்கணும், இல்லை அவங்களுக்கு பிசிஓஎஸ் இஷ்யூஸ் இருக்கா பார்க்கணும். ஏன்னா வென் யூ பிகம் ஒபீஸ், நம்ம உடல் பருமன் கூட கூட என்ன ஆகும்னா மெட்டபாலிக் ரேட் வந்து கம்மியாகும், நம்மளோட தேவையே குறைஞ்சிரும். அதுக்கு மேலே தான் நம்ம சாப்பிட்டுட்ருப்போம். நம்ம நினைப்போம் நம்ம கம்மியாக சாப்பிட்றோன்னு. நீங்கள் ஒரு டயட்டிஷியனோட உட்காந்து அனலைஸ் பண்ணால் தான் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க உங்கள் ஹைட்டு வெயிட்டுக்கு இதுதாங்க தேவை, நீங்கள் இந்த அளவுக்கு மேலே சாப்பிட்றீங்கன்னு. நம்மளாக அதை யோசித்து பண்ண முடியுமா? மெனி டைம்ஸ் முடியாது. இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் எவ்ரிதிங், எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சு நான் பண்ணுறேன்னா அது வேறு. பட் ஜென்ரலாக இட் இஸ் நாட் ஃபீஸபிள் அட் ஆல். அதனால சிட் வித் அ டயட்டிஷியன், பிளான் யுவர் திங். ஒவ்வொருத்தரோட தேவை டிஃப்ரெண்ட். நான் இன் ஜென்ரல் தான் சொன்னேன். ஃபார் செடென்ட்ரி பீப்புள் 1600 கேலரி, அது வந்து ஹெல்த்தியானவங்களுக்கு. உடல் பருமன் கூடுதலாக இருக்கவங்களுக்கு இன்னும் குறையும். ஸோ உங்களோட ஒபிசிட்டி கிரேடை பொறுத்து இட் வில் பி பிளான்டு. அது நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இட் வில் ஒர்க். ஸோ நம்மளா அஸ்யூம் பண்ணிக்கிட்டு நான் கம்மியாக சாப்பிட்றேன் அப்படின்னு நினச்சிக்கிறதெல்லாம் வந்து கரெக்ட் கிடையாது. அண்ட் இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னுமே ஓகே நான் ப்ரோட்டீன் ஷேக் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோட்டீன் ஷேக் மட்டும் குடிச்சிட்டு வந்து போயிடுறாங்க. ஸோ இந்த ப்ரோட்டீன் ஷேக் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனில் கொடுக்குது மேம்? It can be a fancy thing to do. A protein shake எடுத்துக்கிறேன், I am taking a smoothie. These are all common jargons what people use in the weight management இதில். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ப்ராப்பர் டயட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னாலே வந்து உங்களுக்கு உடம்பு குறையும். அதுதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். ஃபுட் ஃபஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் லெவல் தான் வந்து இந்த ப்ரோட்டீன் ஷேக்ஸ் எல்லாம், வேர் தெர் இஸ் அ டார்கெட் விச் இஸ் ரெக்வயர்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, சூப்பர் ஒபீஸாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஏஜும் இன்க்ரீஸிங் ஏஜில் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வந்து இப்போ ஹெல்ப் பண்ணணும். And the target time is just 3 months or 6 months குள்ள they should become pregnant. அப்படி இருக்கவங்க, இல்லை ஒரு டிரான்ஸ்பிளான்ட் டோனராக இருக்காங்க, அவங்க ஒபீஸாக இருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக 3 மாதத்துக்குள்ளே வெயிட்டை குறைக்கணும். இட்ஸ் அ டார்கெட்டட் டைம். அந்த மாதிரி பர்டிகுலர் கேசஸ்க்கு we do suggest protein shakes or what we call it as meal replacers. அந்த மாதிரி we do prescribe. அது வந்து எல்லாருக்கும் எடுத்த உடனே எழுதுகிற ப்ரிஸ்கிரிப்ஷன் கிடையாது. இந்த மாதிரி situations where there is stringent time limit and it is going to impact their health, அப்படின்றவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டே we write and give them. அது வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு மீலை நம்ம டோட்டலாக கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலில் மீல் ரீப்ளேசர் எடுத்துக்கணும். இது வந்து எல்லாருக்கும் ஒரு ரெக்கமெண்டேஷனாக, யாரெல்லாம் ஒபீஸாக இருக்காங்களோ எல்லாரும் அதை எடுத்துக்கணுமா அப்படி கேட்டிங்கன்னா ஐ மே நாட் அட்வொகேட் தட். ஃபஸ்ட் கம் அண்ட் சிட் வித் அ டயட்டிஷியன். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, உங்கள் தேவை எவ்வளோ குறைச்சா உங்களுக்கு வெயிட் மேனேஜ் பண்ண முடியுது, குறையுது, அதை அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டெப் டயட்டை ஃபாலோ பண்ணி ஒரு 6 மாதம் 1 வருஷம் பாருங்கள். உங்களுக்கு பண்ணவே முடியலையா, ப்ளீஸ் கம் பேக், we should plan it and give you meal replacers. அண்ட் இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, யோகா பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மார்னிங் ரோட்டீன் வந்து ஒன்று வச்சுக்கணும். ஸோ அந்த மார்னிங் ரோட்டீன் வந்து எதா இருந்தால் சூப்பராக இருக்கும், அவங்க பாடி பூஸ்டப் ஆகுது. அந்த கார்டியோ பண்ணும்போதுலாம் அவங்க வந்து ஓகே ப்ரோட்டீன் ஷேக் பண்ணாதான் அவங்க குடிச்சாதான் வந்து அந்த கார்டெலாம் கரெக்டாக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோட்டீன் ஷேக் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக என்ன மாதிரி மார்னிங் ரோட்டீன் எடுத்துக்கிட்டால் வந்து அவங்க பாடிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், எஸ், எதுக்காக நம்ம ப்ரோட்டீன் ஷேக் குடிக்கிறோம்? யூ கெட் ஓகே, நான் ஒரு கிளாஸ் ஷேக் குடிக்கிறேன்னா எனக்கு வந்து 20-25 grams ப்ரோட்டீன் கிடச்சிருது அப்படின்றது இட்ஸ் அ கிவன் திங் இஃப் இட் இஸ் அ குட் ஷேக். ஏன்னா யூ கேனாட் அட்வொகேட் அண்ட் சே நீங்கள் குடிக்கிற எல்லாமே கரெக்டுன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. பிகாஸ் பிராண்ட் என்ன,
அதோட குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் என்ன டைப் ஆஃப் ப்ரோட்டீன் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஷேக், எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டண்ட். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட இம்பேக்ட் கிடைக்கும். பட் அது சாப்பாடுலேயே கிடைக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். There are people without using any of these shakes, they have beautiful muscle setup, muscle building. You can achieve that with proper protein. என்ன சாப்பிடலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சமயத்தில் எக்ஸ் சாப்பிடுங்க. There are people who eat 4 to 6 eggs. Perfectly okay. You get the first quality protein from eggs. ஸோ எதுக்கு நம்ம பவுடர் குடிக்கணும்? அவசியமே இல்லையே. உங்களுக்கு வேறு எந்த உடல் உபாதையும் இல்லை, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, யூ கேன் ஹாவ். அண்ட் இஃப் யூ ஆர் அ நான் வெஜிடேரியன், எக்ஸ், சிக்கன், ஃபிஷ் வெரி வெல் அலவுட். அண்ட் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இஃப் யூ ஆர் அ வெஜிடேரியன், வெஜிடேரியன் சோர்ஸ் இஸ் வெரி லெஸ். பட் டோட்டலாக இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். யூ கேன் ஹேவ் தால், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், பன்னீர் சாப்பிடுவாங்க, சுண்டல், தட் இஸ் சோலே, ராஜ்மா, அதெல்லாம் அவிச்சு வச்சு ஆர் பச்சையாக ஊற வச்சு கூட பீப்புள் ஈட் இன் த மார்னிங். ஆஃப்டர் ஒர்க் அவுட் தே ஹாவ் தட். ஸோ அந்த மாதிரி யூ கேன் பிளான். மார்னிங் போகும்போது என்ன பெஸ்ட் திங் பிஃபோர் ஒர்க் அவுட் கேட்டிங்கன்னா, கார்ப் லோடிங், லிட்டில் பிட் கார்ப் சாப்பிட்டு போனால் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 or 2 plantains people have in go. That is very very helpful. போஸ்ட் ஒர்க் அவுட் ப்ரோட்டீன் பேஸ்டாக எடுத்துக்கிட்டால் அந்த மசில் ஃபிட்னஸ் பெட்டராக இருக்கும். அதுக்காக தான் எக்ஸ் ஆர் நான்வெஜ் எடுத்துக்க சொல்கிறது. அண்ட் லஞ்ச் எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடலாம்? ஏன்னா இப்போ பழைய காலத்து ஸ்டைலில் இந்த ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது அஃபோர்டபுளான்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லஞ்ச் எந்த மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது அண்ட் நம்ம கட் ஃபேட்டை நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம்? பேசிக்கலி நம்மளோட சவுத் இண்டியன் மீல் பிளான் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ரியல் ஆசம் மீல் பிளான் பிகாஸ் இட் ஹேஸ் கார்போஹைட்ரேட்ஸ். பேசிக் சாதம் கண்டிப்பாக சாப்பிடலாம். யாருக்குமே தெர் இஸ் ஒன் சேயிங், ஆல் தட் இஸ் ஒயிட் இஸ் பேட் ஃபார் ஹெல்த். வெள்ளையாக இருக்கா சாப்பிட்றாதீங்கன்றவாங்க. அப்படியெல்லாம் ப்ராக்டிக்கலி இட் இஸ் அ மித். அப்படி தப்பாக நம்ம லீட் பண்ண முடியாது. So whether it is sugar or rice in limited portion, it is perfectly okay. So lunch நீங்கள் கேட்டிங்கன்னா அது சாதமாக இருக்கலாம், இல்லாட்டி கோதுமையாக இருக்கலாம், இல்லை ராகி, பாஜ்ரா, whatever be it. ஆனால் நான் பேசிக்கலி சாதம் சாப்பிட்றவங்க, எனக்கு டோட்டலாக நீங்கள் மில்லட் சாப்பிட சொன்னால் சாப்பிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஒரு நாள் சாப்பிடுவீங்க, 2 நாள் சாப்பிடுவீங்க, 3வது நாள் you will feel frustrated. So white rice and brown riceல என்ன வித்தியாசம்னா, it is polished white rice and unpolished or with little bit more vitamins you get the brown rice. And brown rice சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு நிறைவாக இருக்கும். polished riceல அந்த particular component will be little less, so we tend to eat little more. அதை எப்படி நீங்கள் compensate பண்ணலான்னா, adequate amount vegetables சாப்பிட்டு you can compensate. ஸோ நார்சத்து நம்ம நிறைய சேர்த்து சாப்பிடும்போது கண்டிப்பாக சாதத்தோட அளவை கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் அடிக்வேட் ப்ரோட்டீன் இன் யோர் பிளேட். நிறைய பருப்பு சேர்த்துக்கங்க, இல்லை முட்டை, இல்லாட்டி மீன், சிக்கன், ஏதாவது ஒன்று லஞ்சில் இருந்ததுன்னா உங்களோட கார்ப் கவுண்ட் கம்மி பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, எல்லாத்துக்குமே இப்போ காஃபி டீ அடிக்ட் ஆகிடுறாங்க. ஸோ அந்த காஃபி டீயை கட் பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூட்ரிஷனிஸ்ட் சொன்னாலுமே இல்லை முடியாது, என்னால் அதை மட்டும் பண்ண முடியாது, வேறு எது வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காஃபி டீயில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்குது, அண்ட் அதிகமாக சுகர் வேறு ஆட் பண்ணி குடிப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம பாடி ரொம்பவே பிரேக்கேஜ் எடுக்குது மேம்? இது சிம்பிளாக சொல்லணுன்னா, காஃபி டீ அடிக்ஷன் போகாத அளவு பார்த்துக்கணும். ஆஸ் யூ சே, சிலர் ஒரு கெஸ்ட் வராங்களா, தே ஹாவ் காஃபி. many of us have people visiting us இல்லையா, அது இன்டென்ஷனலாக இருக்காது, அன்இன்டென்ஷனலாக அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கணும்னு குடிச்சு அப்படியே பழகிடுறது. அண்ட் காஃபி ஹேஸ் அ அடிக்டிவ் ஃபீல். அந்த டைம் ஆனால் ஐ வுட் லைக் டு ஹேவ். இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால்லாம் இல்லையா, அதே மாதிரி தான் கெஃபீனும். இட் பிகம்ஸ் அன் அடிக்டிவ் திங். ஸோ காலையில் ஒரு காஃபி, மத்தியானம் ஈவினிங் ஒரு காஃபி, இன் பிட்வீன் ஒரு டைம் எடுத்துக்கிறேன், ஒரு 2-3 கப்ஸ் தான் எடுத்துக்கிறேன்னா அது பர்ஃபெக்ட்லி ஓகே. Nobody says zero coffee. Perfectly okay. 2 to 3 cups a day is fine. In a limited portion, not one big mug, smaller cups. But
ஆஸ் யூ செட் ஐஸ்வர்யா, நம்பர் ஆஃப் கப்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், ஒவ்வொரு கப்லேயும் நம்ம வந்து 1.5 to 2 டீஸ்பூன் சுகர் போடுறோம். 1 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா gives you 4 calories. ஒரு டீஸ்பூன் வந்து இட் will give you 20 calories. ஒவ்வொரு ஸ்பூன் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண 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 உங்கள் கேலரி கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற தாட்டை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணலாம். சரி, நான் காஃபி தான் அவாய்ட் பண்ணணும், வேறு என்ன நான் குடிக்கலாம்? யூ கேன் ஹாவ் சம் பட்டர் மில்க், இல்லாட்டி ஒரு இளநீ குடிங்க, லெமன் ஜூஸ் குடிங்க, இதெல்லாம் வந்து, இல்லை ஒரு கிளியர் சூப் குடிங்க. இதெல்லாம் வந்து உங்களோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாது. எல்லாத்துலேயும் ஆனால் சுகர் ஆட் பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி அ பிஞ்ச் ஆஃப் சால்ட் விச் இஸ் ஓகே. ஓகே, அது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் இஸ் ஈஸி டு ஹேண்டில். அண்ட் ஒன் மோர் திங், ரொட்டீனை மாற்றும் போது இன் பிட்வீன் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இட் கேன் பி சம் நட்ஸ், இட் கேன் பி சம் ஃப்ரூட். இந்த டைமுக்கு நான் ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டேன்னா ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள்னா இந்த 2 இதை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த காஃபி டீ அடிக்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். சூப்பர் மேம், இன்னைக்கு செம்மையான ஒரு கான்வர்சேஷன் அண்ட் ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் தான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் பெஸ்ட் இன்டர்வியூ மேம். தேங்க்யூ.